இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். இக்கட்டு நாள்களில் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். சமீப நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில் நடந்த யுத்தங்களை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அந்த யுத்தங்கள் நடக்கும் பொழுது எதிரிகள் அந்த ஏவுகணைகளையும் அந்த காரியங்களை ஏவுகிற பொழுது அந்த இஸ்ரேல் தேசத்திலே ஒரு அலாரம் அடிக்கும், ஒரு அபாய சங்கு ஊதப்படுகிறதை பார்த்திருக்கலாம். அந்த அபாய சங்கு ஊதின உடனே ஜனங்கள் எல்லாரும், நடக்கிறவர்கள், வீதியில் இருக்கிறவர்கள், தெருவில் இருக்கிறவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இறங்கி அந்தந்த இடங்களில் பதுங்குழிகளை அவங்க அமைத்து வைத்திருக்கிறத பார்க்குறோம். அதுக்குள்ளே ஓடி அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்கிறதை பார்க்குறோம். அதே தான் இந்த நாட்களில் இக்கட்டுகள் வரும்பொழுது எப்படி ஓடி போய் அந்த ஜனங்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள அந்த அரணான கோட்டைக்குள்ளே ஓடுகிறார்களோ, அந்த பதுமொழிகளுக்கு ஓடி தங்களை ஜீவனை பாதுகாத்து கொள்கிறார்களோ, நம்முடைய ஆண்டவரும் நல்லவராயிருக்கிறார். இக்கட்டுகள், பிடிப்பட்ட ஆபத்துகள் உங்களை நோக்கி ஓடி வரும் பொழுது அந்த பதுங்குழியில் பதுங்கினது போல நீங்களும் இயேசு என்கிற அந்த கோட்டைக்குள்ளே, அரணான கோட்டைக்குள்ளே ஓடும் பொழுது அந்த இக்கட்டு ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். ஆகவே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இக்கட்டுகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. இக்கட்டுகள் வரும், ஆபத்துகள் வரும். அப்படி வரும் பொழுது நமக்கு அரணான கோட்டையாகிய இயேசு இருக்கிறார். ஆகவே நம்ம பயப்பட வேண்டிய, நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் சூழுகிற இந்த இக்கட்டுகள், எங்கள் வாழ்க்கையில் தோன்றுகிற இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய கோட்டை நீர் எங்களுக்கு இருக்கிறீர், அரணான கோட்டையாக இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அவள் விடுதலை தாங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.